இருக்கிறது. உண்மையிலே உங்க வாக்க பார்க்கும் பொழுது சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர் திருவாக்கு, அதை தவறவிட்டால் ஆரிய புண்ணாக்கு என்பார்களே, உங்கள் சொல்வாக்கு இந்த இடத்தில் செல்வாக்காக வளரட்டும். வாழ்த்துகிறேன். வாழ்க வல்லாடு என்று கூட ஆசீர்வதிப்பது மட்டும் கிடையாது. உன்னிடம் அறிந்து மரியாத போல் பெய்து மரியாத போல் ஒரு சில விவரங்களை கேட்கணும் அப்படின்னு கேட்டு பாருங்க. கேட்ட கேள்விக்கு ரத்ன சுருக்கமா பதில் கொடுத்தீங்க. நாடு எந்த நாடு? தொண்டை நாடு. நிலமோ? குறிஞ்சி நிலம். ஊரு? சிற்றூர். தலைநகரம்? மேற்பாடி. தந்தையின் பெயர்? நம்பிராஜ். தாயின் பெயர்? நங்கை மோகினி. உனது பெயர்? வள்ளி. உடன் பிறந்தோர்? உடன் பிறவாதவர் 7 பேர். வந்திருப்பது? காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்திணை செந்தினை. கருந்திணை யாருக்கு? செந்தினை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு, செந்தினை செந்தியில் வடிவேலுக்கு. கையில் உள்ளது கவல். நீ அமைத்திருப்பது பர. அடைந்திருப்பது பருவம். பருவம் என்பது சித்திரம். பாதுகாக்க வேண்டியது வருவது ஒரு முறை சாஸ்திரம். அப்படி வருவதை தவறவிட்டால் அது உபத்திரம்னு சொல்றாங்க. உபத்திரத்துக்கு நீங்க ஆளா? ஏன் அப்படி சொல்றீங்க? ஆளாயிட்டாலே உபத்திரம் தானே. உபத்திரத்துக்கு ஆளாக கூடாது. ஆனா ஆளாயிட்டாலே உபத்திரம் தான். ஆனா அப்படி ஆட்களை பொறுத்து கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில வச்சிருக்கிற சத்த தாள யார் கொடுத்தது? தகப்பன் கொடுத்தது. எதுக்காக கொடுத்தாங்க? இந்த பாட்டுக்கு எத்தனை சேர்த்து எடுப்பதற்காக. அது என்ன சுவாமி? இது எந்த யாழ். யாழ் வந்து எத்தனை வகைப்படும்? யாழ் வந்து 4 வகை. என்னென்ன யாழ்? பேரியாழ், மகரையாழ், சகோடையாழ், செங்கோட்டியாழ். இது பேர் என்ன? இது மகதியா. யார் கொடுத்தது? என் தாய் கொடுத்தது. எங்க போய் வாங்குனீங்க? அதுக்கு அந்த வார்த்தை அப்படியா? எல்லாரும் அங்கேயே வாங்குவாங்க. நான் வாங்கிய இடம் புதுமையான இடம். என்னது? அது மண்டபமே இல்லாத இடம். ஆனா மண்டபத்தை தாண்டி தான் அதுக்கு போக வேண்டும். மண்டபமே 3 மண்டபம் இருக்கு. 1000 கால் மண்டபம் ஒரு இடத்துல தான் இருக்கு சொல்லுவான். ஆனா 3 இடத்துல இருக்கு. இது எங்க வாங்குனீங்க? இது வந்து என் தாய் பரிசாக கொடுத்தது. எங்க போய் வாங்குனீங்க? அவர் சொன்னார் மண்டபம். மண்டபம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? ராமநாதபுரம் மாவட்டம். அதை தாண்டி பாம்பன் பாலம் மண்டபம் இருக்கு இல்லையா? அந்த பாம்பன் பாலத்தை தாண்டி தீவுக்கு போயிட்டா ராமேஸ்வரம். அந்த ராமேஸ்வரத்துக்கு முன்ன தூத்து அங்கே தனுஷ்கோடி அந்த அரிச்சல் முனைய போய் அதுல இருந்து தொட்டாச்சுன்னா ஒரு 26 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு கடல் பகுதியில. போயத்துல இலங்கை பகுதி அடைச்சிடலாம். ஏன் இலங்கை நேரா சொன்னா உங்க வாயில எதுவும் காதல் பட்டுக்கிறமா உங்களுக்கு? ஏன் நேரா சொல்லுங்க. இலங்கையில போய் வாங்கிருக்கீங்க. அப்படி இலங்கையில எந்த இடத்துல போய் வாங்கினீங்க? யாழை கொடுத்ததால் பாடகர்கள் பொதுவாக இசைப்பவர்கள் பாடகர்கள் அர்த்தம். சரிங்க. அப்படி இசைக்கக்கூடிய பாடகர்கள் கொடுத்ததுனால யாரும் அடியின் பாடகர் தானே, நீ மகிழ்ந்து பாடகர்களுக்காக கருவி கொடுத்தால் என் தாய் அந்த யாழை பரிசா கொடுத்தா அந்த இடத்துக்கு பெயர் யாழ்ப்பாணம். அந்த யாழை போய் வாங்கினால யாழ்ப்பாணம் என்ற இடம் அப்படி இலங்கையில யாழ்ப்பாணம் என்ற உருவானது காரணமே அதான். புராணங்கள் எழுத்துற இதிகாசங்கள் எழுத்துற இதிகாசங்கள் என்பது 2 ஒன்று வரைக்கப்பட்டது. என்னென்ன இதிகாசம் சொல்லுங்க. நடைமுறையில் இருக்கிறத மட்டும் பேசுவோம். ராமாயணம் மகாபாரதம். ராமாயணம் எழுதியவர் யாரு? எந்த மொழியில கேட்கணும்? அப்படி கேட்கணும். கட்டையை பிடிச்ச எல்லாரையும் யாராலும் ஒத்துக்க முடியாது. சமஸ்கிருதத்துல எழுதுறது யார் சாமி? சமஸ்கிருதத்தை எழுதுவவன் வால்மீகி. வால்மீகி. ஆமா. தமிழ்ல தமிழாக்கம் செய்தவன் கம்பன். கம்பர். ஏன்னா தமிழாக்கம் செய்தாருன்றது சொல்லுவாங்க. தமிழாக்கம் செய்தவன். ஏன்னா சில பேர் வந்து தமிழ் எழுதுனதே அவர் தான் சொல்லுவாங்க. கிடையாது, தமிழாக்கம் தான் செய்தார். இருக்கு இல்லையா? மகாபாரதம் எழுதுனது யாரு? வேதவியாசர். வேதவியாசர் மொத்தம் எத்தனை பேரு? மொத்தம் 3 வேதவியாசர். எத்தனாவது வேதவியாசர் மகாபாரதம் எழுதுனது? 3வது. யுகங்கள் எத்தனை? யுகங்கள் 14. என்னென்ன யுகம்? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கிரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? ஹரிச்சந்திரன் கதை. திரேதாயுகத்துல ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கந்தபுராணம். கணக்கு வழக்கு தெரியுமா? நான் வந்தது உன்னை கணக்கு பண்ணிட்டே இருக்கேன். என்னது? இல்ல நான் உன்னை கணக்கு பண்ணிட்டே இருக்கேன். சரி, நானா ஒண்ணுன்னா ஒரு விஷயத்தேன்ற நல்ல விஷயம் உன்னையும் சொன்னாதான் நீங்க கோவப்படணும். திருப்பி இல்ல, நான் கோவப்படல. என்னது ஏன்னா வந்து தமிழ்ல மட்டுமே ஒரு பொருளுக்கு 15 அர்த்தம் தருமா? அதனால என்னதுன்னு தெளிவா கேட்டுக்கிட்டேன். தெளிவா கேட்கறது தப்பு இல்ல. கிடையாது. இந்த கிரேதாயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு? ஹரிச்சந்திர மயான சொன்னீங்க இல்லையா? அது எத்தனை ஆண்டு நடந்துச்சு? எத்தனை ஆண்டு யுகத்துடைய கணக்கு? ஆமாங்க, 17,28,000. கிரேதாயுகம் அது 12,96,000. துவாபர யுகம் 8,64,000. கலியுகம் 4,32,000. இந்த கலியுகம்னு சொல்றல, கலியுக கடவுள் யாரு? கந்தபுரான். ஏன் முருகப்பெருமான் வந்து கந்தபுராணத்துல மட்டும் தான் வராரு? ஏன் வரக்கூடாதுன்றீங்களா? இல்ல அப்படி கேட்க வரக்கூடாதான்னு கேட்கற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. முருகப்பெருமான் கந்தபுராணத்துல வராருன்னு சொல்றீங்க, கலியுகம் வருதுன்னு சொல்றீங்க. ஏன் மீதி 4 இருக்கு யுகத்துல அவர் வரலையா? கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகத்துல மட்டும் வரல, கலியுகத்துல மட்டும் முருகப்பெருமான் சொல்றமே அதெல்லாம் வரலையே. ஞானயுகத்துக்கு வரானே. அப்படியா? ஆமா. எந்த யுகத்துல சொல்லுங்க. கிரேதாயுகத்துல என்ன வராரு முருகர்? எப்படி? கிரேதாயுகத்துல முருகப்பெருமான் ஹரிச்சந்திர மயானம் நடந்துச்சு இல்லையா? அதுல எப்படி வந்தாரு? சந்திரமதி இருக்கா தெரியுமா? விஷம். விஷம் தான். சந்திரமதி இருக்கால. சொல்லுங்க. புருஷன் யாரு? ஹரிச்சந்திரனா? சொல்லுங்க. இப்படியே நிக்கிறீங்களா? என்ன தம்பி புருஷனாவானா? என்னது தம்பி புருஷனாவானா? தம்பி எப்படி புருஷனாவா?
உங்க ஊர்ல வித்தியாசமா செய்வாங்களா? அப்படித்தான் செய்வாங்க. தம்பி புருஷனாவா நம்மள? ஆமா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் என்ன கேட்டேன்? என்ன கேள்வி? முருகப்பெருமான் வந்து ஹரிச்சந்திர மயானத்துல வராரா, கிரேதா யுகத்துல வராரா அப்படின்னு கேட்டேன். என்னவா வராரு? ஏன்னா லோகிதாசன் இருந்தாலையா, ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதிக்கு பிறந்தாலையா? ஆமா. தேவதாசன் லோகிதாசன். ஆமா. அந்த லோகிதாசனை பாம்பாக தீண்டினாலையா? அவன் முருக வேஷம். அந்த விஷம் இந்த பாம்புக்கு என்ன இருக்கு? அந்த பாம்பு வந்து முருகப்பெருமான். சரி, இந்த திரேதா யுகத்துல இது வந்து திரேதா யுகத்துல ராமாயணத்துல முருகப்பெருமான் இருக்காரா? இருக்காரு. எப்படி? நீங்களே இருக்கீங்க காட்டுக்கல, அவனும் தான் இருந்தான். சரிங்க. மீனையும் தேனையும் கொடுத்தான். சரி. குகனாகப்பட்டவன். குகன் வந்து முருகன். ஆமா. சரி, இந்த மகாபாரதத்துல முருகன் இருக்காரா? எப்படி? எங்க இருக்கிறான்? எங்க இருக்காரு? ஏன் இருக்கான்? எதுக்காக இருக்காரு? எதுக்கு வந்தேன்? ஏன் வந்தா அப்படின்ற ஒரு கேள்வி. சரிங்க. அப்படி நீங்க கேக்குறீங்க. மகாபாரதத்துல எங்க இருந்தேன்? இந்த கதைய அப்படியே இருக்கட்டும், நான் சொல்றேன். மகாபாரதத்துல முருகப்பெருமான் எங்க வந்தான் அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்க. அது அப்படியே இருக்கட்டும். இந்த கேள்வி கேள்வியா இருக்கட்டும். இருக்கட்டும். அப்படி இருக்கட்டும் நீங்க சொல்லக்கூடாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி காரணம் இருக்கு. நான் ஏன் நிறுத்துறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் சொல்லலைன்னு சொல்லல, காரணம் இருக்கு. ஆனா சொல்ல வேண்டிய நேரம் வரும் சொல்லுவேன். அதுக்காக சொல்லாம போக மாட்டேன். சரியா? வாக்கு இருக்கட்டும். ஆபத்து பொதுவாதம் பிள்ளை அருமசி பொதுவாதம் அன்னம் தாகத்தை தீரா கருத்திர மரியா கோபத்தை அடக்கா குருமணி கேள பாவத்தை போக்கா இருந்து பயனில்லாம போயிட முடியாது. இந்த தீர்த்தம் இருக்குல்ல, இந்த தீர்த்தம் எங்கெங்களா இருக்கு? தீர்த்தம் எங்கெங்களா இருக்கு? எதை தீர்த்தம்னு சொல்லுவோம். ஏன்னா மழை வந்து எல்லாருக்கும் பொதுவாக தான் பெய்யுது. ஆனா அது போகக்கூடிய இடம் ஒண்ணு. மழை நீர் வந்து சாக்கடைக்குள்ள போனா அது சாக்கடை தண்ணி தான். கோயில் குளத்துக்குள்ள போனா அது தீர்த்தம் தான். கடல் தண்ணியா போச்சுன்னா அது கடல் தண்ணி தான். இருக்கு இல்லையா? அப்ப தீர்த்தம்னு சொல்லக்கூடியது எதை சொல்லுவோம்? கோயில இருக்கிற தீர்த்தம் என்றால் பாவத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நீர். நீர் பொதுவா இப்ப வீட்டுல நம்ம பானையில இல்லங்க, நம்ம வீட்டுல பானையில இருந்து எடுத்து குடிச்சோம்னா அது பேர் தண்ணி. தண்ணிங்க. அதே கோயில கொடுத்தா தீர்த்தங்க. அப்ப தீர்த்தம்னு சொல்லுவோம். இந்த தீர்த்தத்துல வந்து கோயில் குளத்துல வந்து தாமரை இருக்கிறதுல ஆட்சேபனை கிடையாது. அது இருக்கும். தடாகம்னாலே தாமரை இருக்குங்க. சங்கவன் தாமரைக்கு தந்தவா இரவின நீர் அங்கவை கொய்து விட்டால் அருக செய்த கொள்ளும். துங்கவன் கரைந்து போட்டால் சூரியனும் காய்ந்து கொள்வான். தங்களை நிலைமை கேட்டால் தேங்கி தனிப்பேன் நானே அந்த குளத்துல இருக்கும். ஆமா. அண்டர்கா நெஞ்சிருந்து எம்பளத்தில் ஆடிசிவன் தொண்டனுக்கு தொண்டையின தொண்டு செய்வது எக்காலம் சுக்கநாதரோட ஆலயத்துல மீனே கிடையாது. எங்க 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 மீனே கிடையாத குளம் இது. யார்கிட்ட கேக்குறீங்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். இங்க யார்கிட்ட பேசுறீங்க? அவங்ககிட்ட பேசுறீங்க. கேள்வி அப்புறம் கேட்டேன். என்னமோ அஞ்சலத்தில் அடிச்சு விடும்போது ஏதோ கவி பண்ணீங்களே, கவியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கவி பேசுறதுக்கு உனக்கு இந்த இடத்துல என்ன உனக்கு வாய்ப்பு கிடக்கு? நீ என்ன பெரிய கவி சக்கரவர்த்தி கம்பலுக்கு என்ன பேத்தியா? நீ ஆமா ஒரு நக்கீர பேர வாப்பா பேசி பார்த்தா தெரியும். ஒழுங்கா பேசிக்கணும். பேச கேள்வி கேட்கல நான் வந்திருக்கேன். கேள்விக்கு பதில் சொல்ல நீங்க வந்திருக்கீங்க. அப்புறம் என்ன பிடிச்சு கிழிச்சு போடுவீங்களா? ஆமா வாய பொதுவா யார் வாய் யார் கழிப்பா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. சரிங்க. பார்த்து முள்ளு அடிச்சுனா பிடிக்க பாத்துக்கங்க. ரொம்ப பதில் பண்றீங்க. ஏப்பா பேசவே வந்திருக்கேன். கேள்வி கேட்கல வந்திருக்கேன். அப்புறம் கேள்வி கேட்கும்போது உனக்கு என்ன தெரியும்? நீ கவி பேசுற அளவுக்கு ஆளா? உனக்கு கவி பேச தெரியுமா? ஏன் எதுவும் பேச தெரியாத சொல்லுங்க. நான் உங்களுக்கு பேச கூடாதுன்னு சொல்லி பேச முடியுமா? நீங்க எத்தனை கவி பேச முடியும்? நான் கேக்குறேன் எத்தனை கவி உன்னால பேச முடியும்? உனக்கு கவி வழங்க எவ்வளவு தெரிஞ்சு இருக்கு? எங்க பேசுவோமா? உடனே நான் பேசுறேன். நான் ஒரு கேள்வி புள்ளி வச்சிருக்கேன். அந்த புள்ளிக்கு ஒண்ணு கோலம் போடணும், இல்ல கோலத்தை அடிச்சு விடணும், இல்ல புள்ளியை எடுக்கணும். கண்டிப்பா. நீர் எதையுமே பண்ணாம நிக்கிறீரே என்ன? புள்ளி என்ன நீ வச்சிருக்கீங்க? சரிங்க. புள்ளி இருந்தாதாங்க அதுக்கு பேர் மரியாதை. ஒரு பேரே வச்சுக்கங்களேன். கீதப்பிரியன்னு ஒரு பேர். அதுல ஒரு புள்ளி இருந்தாதான். ஆமா கடைசில மீனாட்சின்னு ஒரு பேர். அதுலயும் புள்ளி இருக்கு. இந்த புள்ளின்றது எதுக்காக? இந்த உலகத்துல நீயும் ஒரு புள்ளி தாண்டா அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் இருக்குல்ல. நீங்க வாங்க இருங்க. உங்கள்ட்ட ஒரு புள்ளி இருக்கு. மீனாட்சி புள்ளி இருக்குதா? இங்க மதுரையில இருக்கு. அதே கேட்டோம் போட்ட பேர் இந்த இடத்துல உங்க பேர் என்ன? நான் பேரை பொதுவா இந்த இடத்துல உங்க பேர் என்ன? அப்படி பார்த்தா எல்லா பேர்ல பள்ளியில அப்ப பேர்ல புள்ளி இருக்கிறதா சிறப்புன்னு சொல்றேன். அந்த புள்ளியை ஏதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்றேன். புள்ளி என்ன காமாட்சி கிட்ட இருக்கு, மீனாட்சி கிட்ட இருக்கு. இருக்குங்க. காமதாஸ் கிட்ட புள்ளி எல்லா பேர்ல இருக்கு. ஓம் பேர்ல இருக்கா? என் பேர் இல்லையா? என்ன பேரு? வள்ளி. அப்படி சொல்லு. எங்க இருக்கு? எங்க இருக்கு உங்க பேர்ல புள்ளி? இல்ல. சரிங்க வாங்க. இல்லங்க. எந்த இடத்துல? ஸ்தானம். அது இரண்டாம் இடத்துல. இரண்டாம் இடத்துல எந்த இடம் அது? முன்னுக்கு பின்னே நடுவே தானே? ஆமா நடுவுல. அப்ப நடுவுல உங்களுக்கு புள்ளிக்கறனால வள்ளி இல்லனா வளவியும் வரும்ல? ஆமாங்க. நாங்க கீத பிரின்னு கடைசிலதே
இன்னொரு தெரியுமா? கீதப்பிரியன் யாரு? அப்படி கேளுங்க. கீதப்பிரியன் யாரு? நீங்க இதை சொன்னீங்க. என் பெயர் நாரதன். பொதுவா பேரை சொல்றேன். நீங்க கீதப்பிரியன்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. கீதப்பிரியன்ற பேர் நான் எனக்கு தேவையில்லை. என் பெயர் நாரதன். சரி. கடைசியில புள்ளி இருக்கு. ஆமா. புள்ளி வைக்காட்டி நான் புள்ளிதான். முக்கியமானபடியா எல்லாருமே புள்ளிதான் நான் சொல்றேன். அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரு புள்ளிதான் உலகத்துல அப்படின்றதுக்காக தான் எல்லாரோட பேர்லயே ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியை கொண்டு போய் நம்ம புள்ளி வச்சோன்னு வச்சுக்கோங்க. அது யார் பேர்ல புள்ளி வைக்கிறோம் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க கிழிக்கிறத பார்க்கணும். கிழிச்ச யூனியில கிழிச்சு முடியும்னு நான் கேட்கிறேன். கிழிக்க சொன்னவன் யாரு? கிழிச்சவன் யாரு? கிழிப்பட்டவன் யாரு? கிழிக்கிறத வச்சு எனக்கு வச்சுக்கிறோம். இப்ப நீங்க என்ன கிழிக்க போறீங்க? அப்படி வைப்போம். ஏன்னா விட்டதை தொட்டவன் கிட்ட, தொட்டதை விட்டவன் கிட்ட அடுத்த கேள்விக்குள்ள ஓ கேள்விக்குள்ளேயே கேள்வி. ஓ வாய்ப்பாடு இந்த கேள்வி. நீ என்ன கேட்டி அதுக்குள்ள கேட்டிருக்க. கேள்விகள் தரப்படும். கிடைக்கும்ல? சொல்லுங்க. கேட்டவன் கொடுத்தவன் யாரு? கருணை. கேட்காம கொடுத்தேன் பாரிவள்ளல். செத்து கொடுத்தேன் ஜீதகாதி. கொய்து கொடுத்தேன் கூணவள்ளல். தன் தொடைய என்னுடைய சதையை அறுத்து கொடுத்தா சிபிச்சக்கவருக்கு ஒரு புறாவுக்காக. கண்ணை கொடுத்தார் கண்ணப்ப நாயனார். எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கல்ல? இன்னைக்கு நான் கேட்கிறேன், நீங்க கொடுங்க. கிழிச்சவன் யாரு? நாரதருக்கு படுத்துக்கிட்டு கை தட்டுறது, உட்காந்துட்டு கை தட்டுறதுலாம் வெடுத்து விடுவேன். ஓடி போயிடுறேன் ஊரை விட்டு. ஆமா, உங்க கூட்டணி விளங்க. நாரதருக்கு கை தட்டி வெளுக்கிறதுக்கு திருக்குறிப்பு தொண்டார் நாயனார் பேத்தி இவங்க ஊருக்கு போறாங்க. வாங்கடி ஹரிச்சந்திரன் பேர. ஆமா இருப்பா வாங்க. வாங்க பேசுற உங்க சாயத்தை வெளுக்க வைக்க நான் வந்திருக்கேன். மீனாட்சி பிள்ளை. ஆமா ஆமாடு நீங்க வாங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. ஒச்சாயி ஒச்சாயி தானே நானு சொன்னாலும் சொன்னாலும் கர்மாத்துல வச்சாய் சொல்லுங்க. நீங்க வாங்க. நான் கேட்டிருக்கேன். என்ன கேள்வி கேட்டேன்? முருகப்பெருமான் வந்து மகாபாரதத்துல முருகப்பெருமான் எங்க வந்தாருன்னு கேட்டேன். கேட்டுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்னா குளத்துல தாமரை இருக்கு பாருங்க. குளத்துல தாமரை இருக்கும். எல்லா குளத்தையுமே இருக்கும் நீங்க சொல்லிட்டீங்க. தாமரையில வேல் உருவாகுமா? தாமரையில தாமரை எப்படி வேளாமா? வேளா மாறுச்சு. வேளா மாறுச்சு. எங்க எதுக்காக சொல்லுங்க. உங்களை எடுத்து வாயில விட்டவா? நியாயம் சொல்லியம். சொல்வாக்கும் சொல்வாக்கும் தேவ திருவாக்கு தவற விட்டால் நாடிய புண்ணாக்கிறாங்க. ஆமாங்க. ஏன்னா வந்து தீரும் நன்றும் பிறர் தர வரா அப்படின்ற வார்த்தை கனியன்னு சொல்லக்கூடியவர். இந்த கனியன்னு சொல்லக்கூடிய சாதாரண ஒரு வார்த்தை தீதும் நன்றும் பிறர் தர வரான்ற வார்த்தை இன்னைக்கு ஐநா சபையில ஒழிக்குது அப்படின்னா சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். சொல்லுக சொல்லி பிரித்தோர் சொல் அச்சொல்லி வெல்லும் சொல்லி இருக்கவே கூடாது. அப்ப நம்ம சொல்றதுக்கு ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா அத வெல்ற சொல்லி யாருமே சொல்லக்கூடாது. அப்படி பேசுறது எல்லாமே பேச்சாயிராது. என்ன பேசுறோம் சபையில அப்படின்றது ரொம்ப முக்கியம். கேட்டுக்கேன் கேள்வி பதில் சொல்லுங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். கிழிச்சவை யாரு? கிளி பட்டவை யாரு? கிழிக்க சொல்லவை யாரு அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க நானும் சொல்லக்கூடிய வாசக சபை இருந்தா இல்லையோ? சரிங்க. ஆனா புறநானூற்று புலவன் யாரு? கணியின் பூங்குன்றனார். ஆமா. அவன் எழுத வாசகன் தீதும் நின்று பிறந்தர வர. யாரும் ஊரே யாவரும் கேளீர் என்றது அவர்தான் எழுதாரு. அது எங்க இருக்கு? ஜப்பான்ல இருக்க பல்கலைக்கழகத்துல வெளியில அவங்களோட மொழியில மாட்டி வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு நம்மளோட வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனா தமிழர்கள் தான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலகத்திலே என்ன பண்ண உயரமான நயாகரா வீழ்ச்சியிலேயே தமிழிலே வருகன் போட்டிருக்கேன். சரிங்க. அமெரிக்கால ஆமா இப்படி எல்லாம் இருக்கு. இருக்குல்ல. நாம இந்த மொழிகளிலே தமிழ் மொழியில மொழிக்கு இனிதான மொழி எதுவும் இல்லைன்னு எத்தனை சொன்னாரு? எல்லா மொழியையும் படிச்சுட்டு சொல்லியிருக்காரு. தமிழ் மொழியை மட்டும் படிச்சுட்டு சொல்லல. எப்படி சொன்னேன்? செப்பு மொழி 18 உடையாள் எடி சிந்தனை உண்டுடையாள் சொல்லியிருக்காரு. செப்பு மொழி 18 உடையாள் எடி சிந்தனை உண்டுடையாள். 18 மொழி நான் படிச்ச வேண்டாம். ஆனா என் சிந்தனை போல தமிழ் மொழி தான் இருக்கிறேன். பாரதி உண்டாசு கம்மியன் சர்வசாதாரண செய்யுங்களேன். நீங்க செந்தமிழ்நாட்டு தமிழச்சியை பேசும்போது என்னுடைய ஆசை அதை எதிர்பார்க்கிறேன். ஆனா கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்டீங்க? உங்க கேள்விக்கு வந்துருவோம். தாமரை பூ வேளாமாறுமா? நீங்க கேட்டது புராணமா இதிகாசமா? கிடையாது. ராமாயணம் கிடையாது, மகாபாரதம் கிடையாது, 18 புராணம் கிடையாது. ஆனா கேட்டது எது தெரியுமா? எந்த வரலாறு அப்படின்னா கடை எழுது வள்ளலர்கள் வரலாறு. இந்த கடை வரலாறு மாற்றவே முடியாது. பொதுவாவே புராணங்கள் அப்படின்னா ராமாயணத்தை வாழ்வு எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும். அதை மொழிபெயர்ச்சி எழுதுறாரு பாருங்க கம்பர், அது ஒரு மாதிரி இருக்கும். அதை எப்படினாலும் மாத்திடுறாங்க. நம்ம புராணத்தை எப்படி வேணா மாத்தி பேசிடலாம். ஆனா தல வரலாறு இங்க பாருங்க. சீதைய வந்து வாழ்வுக்கு எப்படி எடுத்து போனாரு சொன்னாரு. எப்படி எடுத்து போனாரு? உடுமையை பிடிச்சி தொடையில வச்சு எடுத்து போனாரு. ஆனா கம்பர் எப்படி எடுத்து போனாரு?
வர்ணசாலையோட தூக்கிட்டு போனேன். அப்ப புராணத்தை எப்படி வேணா மாத்தலாம், ஆனா ஸ்தல வரலாறு மாத்தவே முடியாது. நீங்க தப்பிக்கவே முடியாது. டயரை கட்டி தர தர இருக்கிற மாட்டேன். வாங்கடு நீங்க கேளுங்க. ஆக கடையேழு வள்ளல்கள் நல்லிய கோடன் ஒருத்தர் ஆட்சி செஞ்சான். இன்னைக்கு நடந்துக்குங்க சேரநாட்டு பகுதியில நல்லிய கோடன் அப்படின்னு இப்பொழுது பிரிச்சாச்சு. சேர சோழ பாண்டிய நாடு இல்லையா, இதுல ஆரம்பத்துல சேரநாட்டு எல்லை அது வரைக்கும் இருந்துச்சு. அப்படி இருக்கும் பட்சத்துல சோழ மண்டல பகுதியில் அடங்கி இருந்துச்சு. அப்படி ஆட்சி செய்தவன் தான் நல்லிய கோடன். இந்த நல்லிய கோடன் என்ற மன்னன் என்ன பண்ணா, இவனுக்கு எதிர்ப்படைகள், இவனை காட்டி பெருநில மன்னர்கள், இவன் ஒரு குறுநில மன்னன். இப்பொழுது பார்த்தா இவனுடைய எல்லையை, இவனுடைய இந்த நாட்டை கைப்பற்ற சொல்லி பெருவாரியான மன்னர்கள்லாம் அப்பப்போது படையெடுப்பாங்க. அந்த காலத்துல அது வழக்கமான ஒன்று. சின்ன நாடா இருக்கு, அவனை படி பிடிக்கணும், இவனை இப்படி நாட்டு எல்லையை அபகரிக்கணும், அப்படி எல்லா இடம் வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த அடிப்படையில் என்ன ஆச்சு, இந்த நல்லிய கோடன் இவனுடைய எல்லை விஸ்தாரத்தை வரும்பொழுது இந்த பகைவனுடைய லீடரை எடுத்து எதிர்நாட்டு புலவனாகப்பட்ட மன்னனாகப்பட்டவன் இவனோட போரிடுறதுக்கு வர்றான். இவன் நாட்டை கைப்பற்றணும். இவன் என்ன பண்றான், அந்த நேரம் பார்த்து போருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு நாட்டுக்கு நாடு போர் ஏற்படுதுன்னா முதல்ல தகவல் போகணும், செய்தி கொடுப்பாங்க. ஐயா நான் இந்த மாதம் இந்த நாள்ல வந்து உன் நாட்டின் மீது முறையான படையெடுத்து வர சொல்லி முதல் செய்தி போயிட்டேன், படையெடுப்பாங்க. இதுதான் நியாயம், போர் தர்மம். ஆனா இவன் என்ன பண்ணா, அதிகாலை நேரத்துல குளிச்சு சாமி கும்பிட்டு பூஜை கொடுக்க போல அந்த நேரம் பார்த்து இவன் சொல்லாம கொள்ளாம படையை திரட்டி வந்துட்டான். பாதி பேர் தூக்கத்துல இருக்கான். மன்னர் வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் இறைவனை வணங்குவதற்கு தயாராயிட்டான். போன என்ன பண்ணேன், எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கோவில் குளத்துல அப்பதான் இறங்கி ஸ்நானம் பண்றான். ஸ்நானம் குளிச்சு நீராடிக்கிட்டு இருக்கான். நீராடிக்கிட்டு இருக்க என்ன பண்ணா, அந்த நேரம் பார்த்து இந்த கோவில் வழியத்தை உள்ள நகரத்துக்கு நுழையணும். படையை திரட்டி வந்து எதிர்நாட்டு மன்னன் என்ன செய்யலாம், கையில எந்த விதமான ஆயுதங்களும் கிடையாது, ஆயுதம் கிடையாது. ஆனா போருக்கு வந்துட்டேன், நம்ம நாட்டு எல்லையை விட்டு இவன் உள்ள நுழைய கூடாது. இல்லையா மன்னராகப்பட்டவன் நம்ம அருள் ஒருவேளை தூங்கி இருந்தா கூட வந்திருக்கலாம். முடிச்சிருக்கும் போதே இந்த நிலை ஏற்பட்டால் நாட்டு மக்கள் நம்ம நம்புவாங்களா? அப்ப என்ன செய்யணும், இவனை எதிர்த்து போராடி நம்ம எல்லைக்கு உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள விட அளவுக்கு பாதுகாக்கணும். என்ன பண்ண, முருகனுடைய திருநாம மந்திரத்தை சொன்ன ஓம் சரவண பவ ஓம் சண்முகா பவ என்று கந்த சக்தி விவசாயிகளையும் கவசங்களை கூட முழுமையா பாடுறேன். ஓம் சண்முகா போட்டி, ஓம் சரவணா போட்டி, கந்தா போட்டி, கருவா போட்டிகள் சொல்லிட்டு கிட்டத்தட்ட முருகனுடைய 1008 திருநாமங்கள் நாமங்களை சொல்லிக்கிட்டே என்ன பண்ண, ஆயுதத்தை எடுத்து போருக்கு தயாரான மன்னவனை பார்த்து, இறைவா முருகா உன்னுடைய சன்னிதானத்தில் இருந்து நான் போருக்கு புறப்படுறேன். உன் மந்திரங்கள் தான் எனக்கு உச்சாரணம் அஸ்திரங்களாக, உன்னுடைய இதே தாமரை கொடுத்திருக்கூடிய மலரை எனக்கு ஆயுதமாக பயன்படுத்தும் சொல்லி முருகனை யாமிருக்க வையமே, நீ என்று அவரண்டி ஒரு மரணம் செய்யாது. ஓம் சரவணபவன் எடுத்து தாமரை பிடுங்கின, பிடுங்கிட்டு எடுத்து விட்டேன் பாருங்க. இந்த தாமரையுடைய வேகம், இந்த கந்தனுடைய 1008 உச்சாரண மந்திரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த நல்லிய கோடனாகப்பட்டவனுக்கு என்ன பண்ணி விட்ட பானமாகப்பட்டது எந்நாட்டு புலவனை வேளாக போய் தாக்கியது. அப்படி வேளாக தாக்கி அந்த மன்னனை வெற்றி கொண்டான். அந்த இடம்தான் இன்றளவிலும் நமது தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலைக்கு பக்கத்துல வேல் அந்த மன்னனை வெற்றி கொண்டதனால் அந்த இடத்துக்கு பெயர் வேலூர் என்பது உருவாகி இன்னைக்கு வேலூர் மாவட்டம் என்பது இடம் வந்துச்சு இல்லையா. திருவண்ணாமலை வேலூர் மாவட்டம் இருக்கு பாருங்க, அது எப்படி உருவானது, நல்லிய கோடன் என்ற மன்னனாகப்பட்டவன் பெருப்படையை எதிர்த்து கொண்டு தாமரை மலரை வேளாக ஆயுதமாக்கி ஜெயித்து காட்டிய இடம் வேலூர் என்ற இடம் ஆனது. அங்கேதான் இது நடந்தது. இது வந்து தாமரை வேளானது எங்க வருது, நல்லிய கோடன் விட்ட பானம் தாமரையாகப்பட்டது வேளாக மாறி அதுதான் வேலூர். பரவாயில்லைங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, கை தட்டி. என்னங்க நல்லா படிச்சிருக்கீங்க ஏங்க. நீங்க ராமாயணத்தை கேட்கறதுக்கு கடையேழு வள்ளல்கள் வரலாறுன்னு சொல்லியிருக்கேன், விட்டுருக்க முடியா? அதெல்லாம் வந்து ராமாயணத்தை மகாபாரத்தை படிக்கிறத விட இது இந்த சித்தர்களை பத்தி படிக்கிறது பெரிய விஷயம். படிச்சவே பாட்டுக்கிறது. ஆமா, ஏட்ட கிடத்தேன், ஏட்ட கிழிச்சேன். ஆமா கிழிச்சாங்க. நீங்க முதல்ல கிளிய அந்த கிழிச்சதை கேட்டீங்கல்ல, அதுக்கு வரலையே புறப்பாட்டாரு போலயே. நேரம் ஆயிடுச்சுங்க, இருக்கட்டும். அப்புறம் வாயை கிழிச்சு விட்டு யாரை பார்த்து சொன்னீங்க? வாயை கிழிச்சு கொடுங்க, நீங்க பேசுறீங்க அதுக்காக சொன்னேன். மரியாதை என்பது சபை நாகரிகம் ஒன்று இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். கிளிப்பட்டவன் யாரு, வாங்க. கிளிப்பட்டவன் யாரு அப்படின்னா ஜனாசந்தன். எப்படி அப்படின்னா கௌதம முனிவராகப்பட்டவர் ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு. கௌதம முனிவராகப்பட்டவர் ஒரு பழத்தை கொடுக்குறாரு, மாங்கனியை கொடுக்குறாரு. மாங்கனியை கொடுக்குறாரு, இவர் போய் என்ன பண்றாரு, 2 மனைவிகளுக்கும் பாரபட்சமே பார்க்காம அந்த பழத்தை இவங்களை பாதி அவங்கள பாதி சாப்பிட சொல்றாரு. அவன் சாப்பிட்டோட எப்படி ஆகுது, 2 பேருமே கர்ப்பம் தெரிக்கிறாங்க. கர்ப்பம் தெரிச்சு பிறக்கிற பிள்ளை எப்படி பிறக்குது அப்படின்னா ஒரு கை ஒரு கால் ஒரு கண்ணு, இந்த பக்கம் ஒரு கை ஒரு கால் ஒரு கண்ணோட பிள்ளை பிறக்குது.
இப்படி பிள்ளை பிறந்தா என்ன ஆகுது? இப்படி அகோரமான பிள்ளை எங்களுக்கு போய் கொடுத்துருக்கியே. அம்மா ஒரு சொல்ல கதை நல்லா நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. நான் இடையில வரைக்கும் நீ கோச்சு விடக்கூடாது. சொல்லுங்க. எல்லாருக்கும் இருக்கு. நீங்க சொல்லி இருக்கிறீங்க பிள்ளை பிறந்த விஷயம் இடையில சந்தேகப்பட்டா நான் கேட்பேன். சரிங்க. அது நீங்க பதில் சொல்லணும். அப்படியா? வாங்க. நான் கேட்பேன். அவ பிள்ளை எப்படி பிறக்குது அப்படின்னா ஒரு கை ஒரு கண்ணு ஒரு காலோட பாதி உடம்போட பிறக்குது. இங்க பாதி உடம்போட ஒரு பிள்ளை பிறக்குது. 2 மனைவிகள். அப்படி பிள்ளை பிறக்கணும்னா இப்படி ஒரு குழந்தை எங்களுக்கு கொடுத்துருக்கே வேண்டாம்னு சொல்லி குப்பையில தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டா என்ன ஆகுது அப்படின்னா அரைக்கி எங்க வர அந்த அரைக்கி எடுத்துட்டு போய் அந்த குழந்தை என்ன பண்றா இதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அது பாதி பாதியாக பிண்டமாக கிடக்குற அந்த குழந்தைய எடுத்துட்டு போறா. எடுத்துட்டு போய் என்ன பண்றா இப்படி தூக்குறா. 2 குழந்தையும் ஒட்டிக்குது. பாதி பாதி உடம்பா இருந்தது ஒட்டிக்குது. ஒட்டிக்கிறத பார்த்து அவருக்கு சாப்பிட மனசு வரல. என்னன்னா அரைக்கியா இருந்தாலும் குழந்தையாச்சு அதை எப்படி சாப்பிட மனசு வரும்? அவன் சாப்பிடல. சாப்பிடலன்னு இந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னா ஜராசந்தன் ஆகப்பட்டவன். இப்ப இந்த ஜராசந்தன் யார் அழிக்கன்னு நினைக்கிறா? கிருஷ்ணபரமாத்மா அர்ஜுனன் பீம அழிக்கிறதுக்காக அவரோட அரசவைக்கே வராங்க. எப்படி? பிராமணர்களாக மாறி மாறி வந்துட்டாங்க. இந்த 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆளு கூட சண்டை போடணும்னு சொல்லிடுறாங்க. அப்ப பீம என்ன பண்றேன்? நான் சண்டை போடுறேன். ஏன்னா ஜராசந்தன் தான் சொல்றேன். அர்ஜுனன் கூட அர்ஜுனன் சின்ன பையன், அவன் கூட நான் சண்டை போட முடியாது. அதனால நான் பீம கூட சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜராசந்தன் சொல்ல இவங்க 2 பேருக்கும் போர் நடக்குது. எப்படி? 14 நாள் நடக்குது. 13 நாள் நடக்குது. 14வது நாள் அவனால முடியல. ஜராசந்தனால முடியல. அப்படி முடியல போது என்ன பண்ற அப்படின்னா கொஞ்சம் சோர்வடைகிறான். அந்த சோர்வடைகிற நேரத்தை பார்த்து பீம 2ஆ கிழிச்சு போட்டுறான். யார? ஜராசந்தன். பீம 2ஆ கிழிச்சு போடவும் கத்துறா. கிழிச்சு போட்டல அவ்வளவுதான் முடிஞ்சுல என்னோட சோழியே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். பார்த்தா 2ஆ ஒட்டிக்கிறான். கிழிச்சு போட்டு 2ஆவது ஒட்டிக்குது. ஏண்டா உனக்கு எத்தனை தடவை கிழிச்சாலும் இப்படி இருந்து ஒட்டிக்கிறியடா? கிழிச்சது சரியில்லை போல. அப்ப இங்க பாருங்க, நான் பேசும்போது நீங்க மூடையில பேசக்கூடாது. வாயை மூடிக்கணும். நீங்க எதுக்கு பேசுறீங்க? நான் சொல்லிடுறேன். அப்ப நீங்க சொல்றீங்க ஏன்ட்ட கேட்டு கேட்டு நீங்க சொல்றீங்க அர்த்தம் ஒழுங்கா இப்படிதான் நீங்க நான் என்னத்தை கேட்கிறேன்? அவன் கிழிச்சோட திரும்பி ஒட்டிக்கிறான். பீமனுக்கு ஒண்ணும் புரியல. என்ன கிழிச்சு போட்டோமே இப்படி ஒட்டிக்கிட்டானே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு. கிருஷ்ண பரமாத்மா பார்த்து ஒரு புல்லை எடுத்தாரு. அந்த புல்லை எப்படி போட்டாரு அப்படின்னா இடது பக்கத்தை வலது பக்கமாவும் வலது பக்கத்தை இடது பக்கமா மாத்தி போட்டாரு. இதே மாதிரி மாத்தி போடுறான்னு சொல்லி அவனை 2ஆ கிழிச்சு ஜராசந்தனை 2ஆ கிழிச்சு இந்த பக்கத்து உடம்பு அந்த பக்கமும் அந்த பக்கத்து உடம்பு இந்த பக்கமும் போடுறதால திருப்பி ஒட்ட முடியல. அப்ப கிழிப்பட்டவை யாரு? ஜராசந்தன். கிழிச்சவை யாரு? பீம. கிழிக்க சொன்னவை யாரு? கிருஷ்ண பரமாத்மா. இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு பதிலு. ஜராசந்தனுடைய கதை நான் ஏத்துக்கிறேன். அந்த பிள்ளை பிறந்துச்சு இல்லையா? பிறந்த உடனே எப்படி பிறந்துச்சு சொன்னீங்க? பிறக்கும் போதே பாதி கை பாதி காலோட பிறந்துச்சு. பாதி பாதி உடம்பா பிறந்துச்சு. சரி பாதியாக இப்படி இப்படி. ஆமாங்க. ஒரு கை ஒரு கால். நல்ல உச்சந்தலையில தாக்குனா ஒரு கண்ணு ஒரு மூக்கு ஒரு காது. ரொம்ப கணக்கு பண்றாரு. என்ன உள்ள தடுக்குதே? என்ன தடுக்குதுங்க? தடுக்குமா இல்லையா? அந்த தடுக்கிற விஷயம் நான் சொல்லவா? பிறப்புல இந்த பிறப்பு உறுப்பு இருக்குல்ல, இந்த பிறப்பு உறுப்பு இருக்குல்லங்க, பரவாயில்ல. நம்ம கேட்கறதுக்கு முன்னாலே கொஞ்சம் எச்சரிக்கையா யோசிக்கிறோம். அறிவை பாராட்டு. கற்பூர புத்திமா. இந்த பிறப்பு உறுப்பு இருக்குல்ல, இந்த பிறப்பு உறுப்பை ஒரு ஆண் அத்து போட்டான். அது யாரு? வாங்க, அந்த தடுத்ததை வச்சு நான் தடுக்கிறேன். வாங்க பேசுங்க. சரி, இதுக்கு மேல நம்ம உள்ள இறங்க கூடாது. இல்ல உள்ள நீங்க நான் என்ன கேட்க போறது தெரிஞ்சுக்கிட்டு அம்மா முந்திட்டாங்க. நான் சந்தேகப்பட்டேன். ஒரு இதுல சந்தேகப்பட்டது சரியாத்தான் போச்சு. அந்த பிறப்பு உறுப்பை அத்து போட்டா ஆண் யாரு சொல்லுங்க. இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க. ஒரு ஆணுடைய பிறப்பு உறுப்பாக்கப்பட்டது ஜராசந்தன் பிறந்தான். நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த பிறப்பு உறுப்பத்தை எப்படி கேட்க போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதே ஒரு கேள்விக்குள்ள என்ன கேள்வி கேட்டீங்கல்ல? ஆமா, அதே கேள்வி. ஏன்னா கேட்டு வச்சு கேட்கிற மாதிரி இருக்க கூடாது. நீங்க எதை கேட்கறீங்க அதுக்குள்ள இருந்தா கேளுங்க. பரவாயில்ல, உங்க சமயோஜனத்தை பத்தி நான் பாராட்டுறேன். சரிங்க. இப்ப நான் அதே கேள்வி தான் கேட்கிறேன். ஒரு ஆம்பளை தன்னுடைய உறுப்பாக சுத்தி போட்டால அது யாரு? இப்ப நான் கேட்கிறேன், அவளின்றி ஒரு அனுபவம் செய்யாது. ஒரு பொம்பளை இல்லைன்னா ஒரு உலகத்துல எந்த ஜீவன் பிறக்காது. பிறப்பு உறுப்பு இருக்கு இல்லையா? பிறப்புடைய உறுப்பு இருக்குல்லமா, தாய்கிட்ட தான் பிறந்திருக்கோம். ஏன்னா பட்டினத்தா சொன்னேன், சிற்றம்பளவு சிவமும் அருகில் இருக்க வெற்றம்பளத்தை நாடி விட்டவனே நித்தம், பிறந்த இடத்தை தேடுதே பேதை மன நெஞ்சம், கலந்த இடத்தை நாடுவே கண் அப்படின்னா அந்த உடவே காயவே பொய்யடா, ஒரு காய்ச்சடைத்த பொய்யடா, மாயனார் பொய்யன் செய்த மண்பாண்ட ஓடுறா எல்லாமே மண்ணு தானடாடே அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இருக்கடி கேளுங்க. ஆமா, அதைத்தானே சொன்னேன். முத்தை சடலம் அடி என்னடி உங்களை இல்லைங்க. பாருங்க, இந்த பேசும்போது பொம்பளை மாதிரி ஜாட வைக்கிறோட வச்சுக்காதீங்க. பேசுற கதையை மட்டும் சொல்லுங்க. கவினா கவியை மட்டும் பேசுங்க. என்னது ஜாடை என்பது உண்மையான பேர் ஜாடை என்பது வடமொழி சொல்லு.
சொல்லு. சரிங்க. தமிழ்ல அது பேர் உண்மையான பேர் அபிநயம். சரி. இந்த அக்கா பாரு. இவள என்னமோ மீனாட்சிமன் அழகா இருக்காளே. அப்படி காட்டுறதுனா யார் தெரியுமாயா? இதாயா காடு. இதாயா ஆவியூர் மந்த. அப்படி காட்டுறோம்ல. காட்டலைன்னா ஒரு பெரிய சிவாஜி கணேசன் நடிச்சு பிடிச்சு தள்ளிடுவார். வாங்க இவங்க பெரிய மறைந்திருந்து பார்க்க மறுபடியும் 10 மணி 5 மணி ஆக போகுது. வாங்க 10 மணி மாதிரி பெரிய வைக்க போறாங்க காலையில ஈர பிள்ளைங்க போய் திறந்து வச்சுடுவாங்க. கேட்ட கேள்வி ஆண்குடி அத்து போட்டு அதத்தை நான் கேட்கிறேன். ஒரு தாயுடைய பரப்பு உற்பத்தி உலகம் உற்பத்தி ஆகுது. ஆமாங்க உற்பத்தி ஆகுது. சரி நான் கேட்கிறேன். அப்பா என்பவள் தெய்வம். சரி பெத்த தாய் நம்ம தெய்வம் நினைக்கிறேன். அக்கா தாயினுடைய பிறந்த உறுப்பு போய் எவனை கும்பிடுவானா? அது எப்படி? அதவே ஒரு கோயில வச்சு கும்பிடுறேன். எங்க ஒரு தாயுடைய பெண் உறுப்பை கோயில வச்சு பேசுங்க. பெண் உறுப்பை வச்சு எப்படி கோயில் கும்பிட முடியும்? கோயில் இருக்கு. பெண் உறுப்பவே கும்பிடுறான். பெண் உறுப்பிலே கோயில் இருக்கு. இன்னும் தெரியுமா? வருஷத்துல 3 நாள் பெண் எப்படி மாதவிடாயாகிறானோ அதே போல அந்த கோவிலுக்குள்ளேயே செந்தண்ணி வாயில் சொல்லு பார்க்கலாம். நான் தான் முதல்ல கேட்டேன். வித்தியாசமா யோசிப்பேன். அவன் தான் அறிவாளி. அறிவாளிக்கு வழிவாளிக்கு 3 வழி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு 2 வழி. முட்டாளுக்கு முட்டாளுக்கு 1 வழி. அறிவாளியா முட்டாளா அப்படின்னு நீங்க சொல்றதை வச்சுதானே இருக்கு. சரி நான் கேளுங்க. கேட்டீங்கல்ல. ஆணூர் பார்த்து போட்டது யாரு? அர்த்தமே யாரு? நீங்க அதுக்கு போது சொல்லுங்க. கேட்ட கேள்வி நான் சொல்ல வேண்டிய நேரம் சொல்ல போக மாட்டேன். அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லிவிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தா கையில கவனம் எடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன முடிப்பீங்க? அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க. என்ன பெண் உறுப்பை வந்து வழிபடுற கோயில் இது. அசாம்ல இருக்கிற விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவி கோயில். அசாம்ல இருக்கிற விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடிய காமாக்கியா தேவியோட கோயில தான் மூலவராக பெண் உறுப்பை வச்சு கும்பிடுறாங்க. அந்த தெய்வம் எப்படி வச்சு அந்த பெண் உறுப்பு எப்படி அங்க வந்துச்சு? அந்த யோனின்ற பகுதி எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னா இந்த சதின்ற பெண்ணை வந்து யாரு? சதின்னு முன்னாடி பார்வதியோட ஒரு அவதாரம். அப்ப இது இறந்து போயிட்டா. இறந்து போன சோபர்மான் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு? தூக்கி நடனம் ஆடுறாரு. இந்த சிவதாண்டவம் ஆடவும் கோபமா ஆடினாரு உலகமே அடிச்சு போயிடும். அப்ப இதை பாக்குற விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு? சக்கரத்தை எடுத்து விட 108 சிதறுகளாக சிதறுது அந்த உடம்பு. யாரு? சதியோட உடம்பு. அப்ப 108 சக்தி பீடங்கள் உருவாகுது. இன்னைக்கு வரைக்குமே 57 சக்தி பீடம் எங்க இருக்குன்னே தெரியல. 51 சக்தி பீடத்தை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, கும்பிடுறாங்க. அப்ப இந்த யோனி பகுதி அம்மாவோட இந்த பிறப்புறுப்பு விழுந்த பகுதி தான் எது அப்படின்னா அசாம்ல இருக்க விளைச்சல் மலைன்னு சொல்லக்கூடியது. காமன் வழிபட்டதால காம தேவின்ற பேர் வந்துச்சு. காமன் வந்து அங்க வழிபட்டனால காமாக்கியா தேவின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பேரு. இப்படி இருந்துட்டாலும் கூட இந்த அம்மாவுக்கு 3 நாள் வந்து மாதவிடாய் ஆகுதுன்னு சொல்லியிருக்கீங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை. எப்ப? ஜூன் மாதம் வரக்கூடிய நடுவாரம். முதல் வாரமும் இல்லாம 2வது வாரமும் இல்லாம 2வது வாரம் வந்து அந்த அம்மாவுக்கு ஜூன் மாதம் சொல்லக்கூடிய அந்த 3 நாள்ல மாதவிடாய் ஆகுது. எப்ப மாதவிடாய் ஆகும் அப்படின்னா அஸ்த நட்சத்திரமும் மிருக சீரிச நட்சத்திரமும் ஒண்ணு கூடும் போது அந்த அம்மாவுக்கு மாதவிடாய் ஆகும். அந்த மாதவிடாய் ஆகும் போது அங்க பக்கத்துல இருக்க பிரம்மபுத்திர நதியுமே சிவப்பு நிறமாக மாறுன்றது ஐதீகம். அதனால 3 நாள் அந்த கோயிலை பூட்டி வச்சிருப்பாங்க. அந்த அம்மாவோட பிறப்புறுப்புல துணியை வச்சிருப்பாங்க. அதுல ரத்த சிந்துறதா இன்னைக்கு வரைக்கும் ஐதீகம். அந்த ரத்த சிந்துற துணியை என்ன பண்ணுவாங்க? கிராமத்துல இருக்க எல்லாருமே வெட்டி கொடுப்பாங்க. அப்படி வெட்டி கொடுக்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே அந்த தாயத்தாக கட்டிப்பாங்க. என்ன காரணம்? தாயத்தாக கட்டிக்க எந்த நோய் நொடியும் வராது, எந்த பிள்ளைக்கு எதுவும் அண்டாது அப்படின்றதுக்காக அந்த அம்மாவோட ரத்தத்தை எடுத்து காணிக்க இத கயிறாக கட்டிப்பாங்க. அப்ப பிறப்புறுப்பாக கும்பிடப்படுவது எது? எந்த கோயில் அப்படின்னா விளைச்சல் மலையில இருக்கு காமாக்கியா தேவி கோயில் தான் பிறப்புறுப்ப கும்பிடப்படுற கோயில். இதான் நீங்க கேட்ட கேள்வி பதில். அசாம் மாநிலத்திற்குரிய காமாக்கியா தேவியினுடைய ஆலயம். அன்று சிவனாகப்பட்டவன் சத்தியத்துக்கு ஆடும்போது உறுப்பு விழுந்த இடம். இன்னைக்கு அது மகிமையான ஒரு கோவில். மாச விடா இதெல்லாம் அது ஏற்பட்ட துணி ஏழை விட்ட போது ரொம்ப ஒரு உண்மையா அதனுடைய பெருமை சொல்லிக்கொண்டே போகலாம். ரொம்ப சிறப்பு. இதே சூழ்நிலையில நீங்கள் ஒரு பெண் தானே. பிறப்பு உறுப்புனா அந்த உறுப்புக்கு வேலை கொடுத்தா தானே உலகத்துல உற்பத்தி ஆகும். காட்டுல போதும் சுத்த முடியும். கடல் இருக்கும்போது பருவம் இருக்கும்போது அப்ப பருவத்தை என்ன செய்யணும்? இப்போ நீங்க பருவத்தில் இருக்கீங்கல்ல, ஆடிப்பட்டா அப்பதானே அம்மாவை பிடிச்சு கிடைக்கும். பட்டம் தான் நட்டமா இருக்கும். அதனால உனக்காக பார்த்து வந்து என்ன பார்த்து மாப்பிள்ள சார் கேட்ட கேள்வி யாரு வாசிக்கூடாது. ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அப்புறம் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா உங்க
உங்களுக்கு பதில் தெரியும்னா சொல்லுங்க. பாவ நாரத புடிச்சு போட்டுருவோம். என்னைக்கும் நீதான் அம்மா முரு. கேட்டீங்க பதில் தெரியுமா தெரியாதா? அதிகா அத்தோல கேட்கணும் பாருங்க. ஓ கேட்ட கேள்வி வருமா? அந்த கேட்ட கேள்வி பக்கல அப்புறம் என்ன பாடுறீங்க? போய் மாப்ள கேட்டா. கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. தெரியாதா அதுக்கு அப்புறம் பாடுங்க. சின்ன பிள்ளை. சொல்லி செய்வோர் சிறியோர், சொல்லாமல் செய்வோர் பெரியோர். நான் பெரியவன். பெரியோரா 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 சிறியோரும் அல்ல. அந்த வார்த்தை இருக்குல்ல. சொல்லி செய்யாதவர் கையவர் தானே. சொன்னபோது செய்ய வச்சுக்க கையவரோட கலவடி போய் விட்டோம். நீ சொல்லி செய்ய மாட்டீங்க. நான் ஒரு கேட்ட கேள்விக்கு ஆனா கேட்ட கேள்விக்கு நான் முடிவு பண்றேன். உனக்கு அழகான மாப்பிள்ளை வாட்டத்துக்கு முருகனத்தை கொடுத்தேன். எனக்கு பிடிக்கல. பதில் சொல்லுங்க. எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்ல முடியாது. எனக்கு தேவை சம்மதம். நான் பதில் சொல்லுறேன். உனக்கு சம்மதம் கிடையாது. நான் பதில் சொல்லணுமா வேணாமா? அப்புறம் நான் சொல்றேன். சொல்லுங்க. அப்புறம் முருகனுக்கு சம்மதம் சொன்னா சொல்லுவேன்னா என்ன அர்த்தம்? உங்க கேள்வி என்ன? என்ன கேள்வி? ஆணுக்கு அத்தி எரிஞ்ச ஆண் யாரு? இருக்கா? ஆமா. அவதான் பீஷ்மர். பீஷ்மர். அம்மா. இங்க பாருங்க. சரியா சொல்லணும். கேட்டையில கேப்பேன். கூட ஏதாவது தப்பா வந்தா கேப்பேன் கேள்வி. பதில் சொல்றேன். சொல்லுங்க. ஏனா அஷ்டவசுக்கள் 8 பேர். தேவலோகத்துடைய இந்திரனுடைய இருப்பிடத்தை சேர்ந்தவர்கள் அஷ்டவசுக்கள். பூலோகத்தை நோக்கி வந்தாங்க. வரும் பொழுது இந்த அஷ்டவசுக்களுடைய மனைவி என்ன பண்ணா, பிரபாசன் மூத்தவனுடைய மனைவி ஒரு இந்த மனைவி ஒரு சிறப்பா இருக்கு. என்ன காரணம்? பூரா பசி பட்டினி பஞ்ச வரவு எங்கிருந்தாலும் சரிப்பா இருக்கு. என்ன காரணம்? அப்ப ஒரு அன்னப்பறவை சொல்லுது, வேற ஒண்ணு கிடையாது. இந்த காட்டுக்குள்ள வசிஷ்டர் ஒரு முனிவர் இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து காமதைன்னு ஒரு பசு இருக்கு. அது கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. அந்த பசு இருக்கிறதுனால இந்த நாடும் இந்த காடும் இந்த வனமும் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பன்னா இந்த பசுவாகப்பட்ட காமதேவ எப்படியாவது நம்ம தேவேந்திரனுக்கு உலகத்துக்கு நம்ம தேவலோகத்துக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு பிரபாசன் கேட்கிறான். மனைவியா பொண்டாட்டி ஆசைப்பட்டா எந்த புருஷன் இல்லைன்னு சொல்லுவேன். பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்டால பொண்டாட்டி ஆசைப்பட்டு கேட்கும்போது கொடுக்காம இருக்க முடியுமா? கையை உடச்சே விடுங்க. கையை அந்த பக்கம் நீட்டுறீங்க. கதையோட சொல்லிட்டு தானே இருக்கீங்க. கையை எந்த பக்கம் நீட்டுறீங்க? இங்க வா. நீங்க இங்க போனீங்க இல்லையா? உன பாக்க சொன்னாங்களா? இவ்வளவு நேரம் பாத்துட்டு பொண்டாட்டின்னு சொல்லும்போது கை நீட்டுறீங்க. மணி கட்டை எப்படி கை இருக்காது? மணி கட்டை உடச்சு விடுவேன். கதையை மட்டும் சொல்லுங்க. என்னது மணிக்கட்டைக்கு நான் அதை வச்சு கூட அடிச்சுப்போம். அது வேற விஷயம். சரி, ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கங்க. சொல்லுங்க. நீங்க கதை சொல்லும்போது நான் எப்படி பக்கத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்ப நீங்க எங்கிட்ட இருந்து போறீங்க? பறவை வரட்டோம்மா. பறவை வரட்டுங்க. வெட்டும்போது வரட்டுங்க. நாங்க வாயை திறந்தா பறவை அப்படி நிக்க. நீங்க சொல்லுங்க. அப்ப என்னாச்சு? இந்த மூத்தவனாகப்பட்டவே பொண்டாட்டி கிட்டானே சொல்லி ஆசைப்பட்டவனே பிடிச்சு வர சொல்லி 7 வருஷங்களை போய் பிடிச்சு வந்துட்டாங்க. பிடிச்சிட்டு வந்தோம்னா அப்ப வசிஷ்டர் பாக்குறாரு, ஏன் கிட்ட இருக்கக்கூடிய இந்த காமதேவன் லட்சமா இருக்கக்கூடிய காமதேவ பறிச்சுட்டு போயிட்டீங்கல்ல, இந்த 8 பேர் நீங்க பூலோகத்துல மானிட பிறகு எடுத்து ஈனப்பிறவிய போடான்னு சாபத்தை கொடுத்துட்டான். அந்த அடிப்படையில் தான் கங்கைக்கு மகனாக சந்திர மகாராஜா கங்கையை கட்டும் போது 2 பேருக்கு ஒப்பந்தம் போட்டு கங்கையில பிறக்க விட்டு கொண்டு விட்டான். 8வது இருந்த பிரபாசன் அவன் தான் பீஷ்மன் ஆனான். அப்ப அந்த பீஷ்மரை பொறுத்தவன் என்ன பண்ணா, எல்லா பாவத்துக்கும் காரணம் என் முன்னாடி ஆசைப்பட்டா இந்த பொட்டச்சினால வந்து வேணடா கையை நீட்டு தப்பு. அந்த பொம்பளை ஏன்னா பொம்பளை நம்மளவே ஓட்டாண்டி இத புதுமையாக வெள்ளி முத்தியம் போட்டாண்டி அப்படின்னு போட்டான் இல்லையா? போட்டதை கணக்கு பண்ணி பார்த்ததுனால இதுக்கெல்லாம் காரணம் நான் மனைவி மீது வைத்த ஆசை. அந்த ஆசைக்கு அடிப்படை காரணம் காமம். இந்த காமத்தை கொடுப்பது என் ஆண் உறுப்பு. இந்த பிறப்புறுப்பு தானே என்னை இந்த இழிநிலைக்கு ஆளாக்கியது என்று எடுத்தான் கொண்டான் கோபம். தன்னுடைய உறுப்பு என்று மாறாமல் பிடித்து அடித்து தூக்கினான் பீஷ்மன். அப்பொழுதுதான் இவனுக்கு அதாவது பிரபாசன் என்ற பெயர் மறைந்து தேவலோகமே இன்று தன்னுடைய மனைவி செய்த தவறுக்காக தான் வழியேற்றுக் கொண்டு தன் பிறப்புறுப்பை அடைத்து விட்டானே. பீஷ்மன் என்றால் நீண்ட காலம் இந்த நீருடைய உலகில் வாழ்வக்கூடியவன் என்ற அர்த்தத்தோடு பீஷ்மா 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 என்று வானாதி தேவர்கள் பூமாறி விழித்தார்கள். அதனாலே பிறப்புறுப்பை அழித்து இருந்தவர் பீஷ்மன் மகாபாரதத்திலே எரிஞ்சா. இப்ப ஒரு கேள்வி வச்சாங்கல்ல, முருகன் எங்க வர்றேன்? அதுக்கு பின்னால பெரிய கதை சுருக்க சொல்லி வழங்க வைக்கிறேன். மகாபாரதத்துல எங்க வராரு? தந்தையாகப்பட்டவன் யாரு? பீஷ்மருக்கு சந்தனாகப்பட்டவன் சத்தியவதி என்பதை வனமுடிச்சான் இல்லையா? 3 பெண்கள் மீது ஆசைப்பட்டாரு. அம்பை அம்பிகை அம்பாளிகை. இந்த 3 வரையும் தூக்கிட்டு வந்தேன். அதுல ஒருத்தி மட்டும் யாரு? பீஷ்மர். அவனுக்கு உண்மையான பேர் தெரியுமா? நீங்க மாற்றுங்க. மாற்ற இடத்துல அப்படி கொண்டு வந்த நீங்க கேட்கிற கேளுங்களு சொல்லுங்க. இந்த இடத்துல என்ன பண்ண 3 பேரையும் தூக்கிட்டு வந்தேன்.
அந்த அம்மையாகப்பட்டவள் என்ன பண்ணா சால்மனாகப்பட்டவனை காதலிச்சா. அப்ப சொன்னா காதலிக்கிறேன் என்னை விட்டுருக்கேன். சரி போன போயிட்டு விட்டுட்டேன். ஆனா காதலிச்ச வந்து ஏத்துக்கல. காதலிச்ச வந்து ஏத்துக்கல. மறுபடியும் வாழ்க்கை வீணா உடனே அப்பதான் இவன் என்ன பண்ணா என்றாவது உன்னை கொள்ளுவேன் என்று சொல்லி பிறப்பிலே மறுபிறவிலே எப்படி எடுத்தா செகண்ட் என்ற ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் மகாபாரதத்திலே போர்ல பீஷ்மரை எதிர்த்து போரிட்டாரியா. அப்ப அரண்மனை வாசலிலே என்ன பண்ணா என்றாவது ஒரு நாள் பீஷ்மரை மனைப்பிடிப்பு என்று தவம் இருந்தால் அந்த தவத்து கோலத்துடைய அரண்மனையில இவருக்கு போட்ட வெற்றி மாலையாகப்பட்டது. வீணாகி விட்டது மணமாலை. இது பிணமாலை ஆகிவிடக் கூடாது. என்றாவது ஒரு நாள் ஜெயிப்பேன் என்று அந்த அரண்மனைக்கு வாசல் கதவிலே தொங்க விட்டு சென்று விட்டார். அந்த மாலை யாரு? மாலை யாரு? அதான் முருகப்பெருமான். எப்படி சுத்தி வளைக்கிறீங்க? இருங்க நான் கேட்கிறேன்ல. இப்ப கேள்விக்கு வந்துச்சா பதிலு? உங்க வாயில சொல்ல வச்சுட்டேனா? மகாபாரதத்துல முருகன் எங்க வர்றா? இப்ப எங்க வந்தா? ஏன் நான் சொல்லல அப்படின்னா பீஷ்மருடைய வாழ்க்கை நீங்க கேட்டீங்க. பிறப்பு அர்த்தம் பீஷ்மன். அதே பீஷ்மன் ஆகப்பட்டவனுக்கு எதிர்த்து போறாங்க. அப்ப எந்த கேள்வி சொன்னா அந்த கேள்வியில பதில் உனக்கு கிடைக்கும். கொடுப்பது என் வேலை, வாங்குறது உலகத்துக்கு வேலை. அறிவுடையவனா அறிவாளிகள் சேர்ந்து திருச்ச வேலை. ஒரு முட்டாள் போயிட்டு வச்சுக்கோங்க. முட்டாள் இடத்துல ஒரு அறிவாளி பண்ணி மாட்டிட்டு வச்சுக்க. அப்படி மாட்டிட கூடாது. அதனால உனக்காக நான் பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய முருகன் அவனே உனக்கு புருஷன். அப்பாவுக்கு என்ன தொழில்? அப்பாவுக்கு படைக்கிறான். உங்க அம்மாவுக்கு கல்வி கொடுக்கிறான். உங்க அத்தைக்கு எங்க அத்தை இந்த உலக சக்தி கொடுக்கிறான். உங்க மாமாவுக்கு எங்க மாமன் தான் உலகத்துடைய தீமைகளை அழிக்கிறான். எல்லாரும் நல்ல பொழப்பா இருக்கு. உங்களுக்கு எந்த பொழப்பு? என்ன பொழப்பு? இந்த பொழப்பு என்ன? இந்த பொழப்பு தேவையாங்க. உங்களுக்கு ஒரு பட்டம் கொடுங்க. என்ன பட்டம்? சரியான பட்டம். என்ன பட்டம்? இல்ல இந்த நாலு மகிழ்ச்சிக்கு கொடுக்க போற பட்டம் என்ன பட்டம்? நல்லா கேட்டுக்கங்க. கூட்டி கொண்டு போது ஓ திருதி முறைய உங்க புத்தி எப்படித்தானே இருக்கு? காலையில உங்க புத்தி வந்து கலங்க செய்யற புத்தி வாசம் பாருங்க. பேசா விடிய வச்சு போடலாம். வாச கூட்டியாச்சு, சாணம் தெளிச்சாச்சு. இனி கோலம் போடணும்ல. கோலம் போட்டா தானே புருஷன் கூட்டி அந்த உட்கார வச்சு மணவரையில மணவரை தயாராகி விட்டாரு. முருகனே உனக்கு புருஷன். அதிகாலை சூரியன் அஸ்தமனம் ஆவதற்கு உனக்கு மெம்பரான முருகனுக்கு மனதிற்கு காட்டு. அப்படி இல்லைன்னா நாரத மகரிஷி இல்லை வருகிறேன். வேணாம் வேணாம் நாரதரே முனிவரே நக்கீரரே இப்படி போய் சேர்ந்துட்டாரு. இல்லங்க போய் சேரல. அது வந்து கோபம் உள்ள போயிட்டாரே அப்படின்னு சொல்றேன். இருக்கட்டும். நாரத மகரிஷி பார்த்து இத்தனை பேருக்கு முன்னாடி கூட்டி கொடுப்பன்ற வார்த்தை கேட்கலாமா? கேட்டீங்கன்னா காரணம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இவர்கிட்ட பொறுமையா பேசியிருந்தோம் அப்படின்னா வள்ளிக்கு முருகனுக்கு பொறுமையா கையில வச்சிரும் அப்படின்னு நினைச்சிருவார். கோபமா பேசினாதான் சீக்கிரமா போய் கோபமா போய் முருகத்தை சொல்லுவார். அப்பதான் சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் சொல்லி அவருடைய பாதார வந்து எனக்கு சீக்கிரம் அடைவே இப்படி ஒரு நாடகம் நடத்துறேன். சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு கந்தனுக்கு கடம்பனுக்கு